விஜய் வந்தாலே அவர் தான் ஜெயிக்க போறாரு. 2024 சார்ல அவர் தான் உட்காருவாரு. இதில் அவங்களாம் அந்த தள்ளுப்பாங்கல்ல, அந்த சிலை தான் கலைஞர் எல்லாம் உட்காரணுமே. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ப்ரோ வருவார். அவர் தான் என்ன நினைக்கிறோம் ப்ரோ, அடுத்த ஆட்சி மாற்றம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம், அது உண்மை. நீங்க எப்படி நான் பார்க்குறேன், உங்களுக்கு நீங்கள் சார்ந்த ஆளுங்கள்லாம் இப்போ வீட்டில் இவங்களாம் என்ன சொல்லுங்கள்? விஜய் தான் வரணும். விஜய் அரசியலுக்கு வரணும். விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே தவிர அவருக்கு நடிக்க தான் தெரியும். நிச்சயமாக அவர் ஜெயிப்பார். இருக்குதுங்க, ஆனால் வரத்துக்கு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சார். ஓகே தாங்க சார், நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம், நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவுக்கு போட்டேன். சரி, அடுத்து அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருங்கிறதுனால அவருக்கு போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பாதுகாப்பு முதல்ல உறுதிப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியங்கிறாரு விஜய். எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிற கருத்தெல்லாம் பார்க்கல, வந்தால் சரி ஒரு மாற்றம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், தெரியல, படத்தில் இருக்க மாதிரி இதுலேயும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து தமிழ்நாடு பெருசாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு முதல்ல உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி பார்க்குறீங்க? கருத்து எப்படி பார்க்குறீங்க? பெண்ணா விஜய்க்கு ஓட்டு போடவும் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க. அஜித் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. விஜய் வந்தால் ஓகே தான், பார்க்கலாம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. சரி, நீங்கள் விஜய் நீங்கள் அஜித் பண்ணுங்க. இல்லை, யார் ஃபேனும் கிடையாது. சரி, அஜித்துக்கு கொடுப்பேன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்ல என்ன காரணம்? அதிமுக இருக்காது தாண்டி விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாங்க. தாண்டி விஜய் வெற்றி பெற முடியும் முடியும், நல்லா பண்ணிட்டு வந்தாலும் முடியும். இல்லை, ஒரு வேளை வந்து இந்த காசெல்லாம் வாங்கிட்டு வேற எதுக்காக மாற்றி ஓட்டு போட்டுருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, இதோட விஜய் வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பாக விஜய்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். இளைஞர்களுக்கு குஜலமாக இருப்பாங்க, பொண்ணுங்களும் இனிமேல் கத்தின்னு இருப்பாங்க. பொண்ணுங்களும் நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம திருநெல்வேலி ப்ரோ, சென்னை தான். இல்லை, விஜய் வந்தாலே அவர் தான் ஜெயிக்க போறாரு. 2024 சார்ல அவர் தான் உட்காருவாரு. இதில் அவங்களாம் அந்த தள்ளுப்பாங்கல்ல, அந்த சிலை தான் கலைஞர் எல்லாம் உட்காரணுமே. நான் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. நான் எப்போத்துலேருந்து நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் சாதாரணம். என்ன சொல்றாங்க? விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ப்ரோ வருவார். அவர் தான் வருவார் வெற்றி பெற முடியாது ப்ரோ. அப்படிலாம் இல்லை, விஜய் தான் வருவார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வருவார். ஒரு புது மாற்றம் ஒன்று வரும் ப்ரோ, கண்டிப்பாக வரும். வருவார், வரலாம். யாராவது கேட்குறாங்கன்னு ஏன் நான் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிடிச்சிருக்கு, ஓட்டு போடுறோம். அதுக்கு மேலே என்ன வேணும்? அவர் வந்தால் கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். 2026 ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக கொடுக்கலாம், செய்வார், வரலாம். பிடிக்கும் எனக்கு. 2026 ஒரு வாய்ப்பு கன்ஃபார்மாக தான் வருவார். கன்ஃபார்ம் மாட்டம் வரல, நம்மளுக்கு எல்லாம் நினச்சிருப்பாங்க மாட்டம் வர்றது மாறணும்னு. அது மாதிரி தான் மாற்றி போடுவாங்க. யாருன்னா அந்த ஒரு இதாக்கி போடுவாங்க. என்ன நினைக்கிறோம் ப்ரோ, அடுத்த ஆட்சி மாற்றம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதனால் ஆனால் இது திமுக ஈஸியாக எதிர்த்து முடியும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அவர் பேசுகிற ஸ்பீச்லாம் வச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக. மக்கள் வந்து இலவசம்லாம் வாங்கிட்டு ஒரு வேளை வந்து அதிமுக ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை, மக்கள் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க, யோசிச்சு மாற்றம் என்னன்னு யோசிப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சா என்ன காரணம்? ஒரு மாற்றம் யங்ஸ்டர்ஸ் வரலாம், அதனால் படித்தவங்க எல்லோரும் வராங்க, அந்த ஒரு காரணத்துக்காண்டி ஓட்டு போடுவாங்க. ஆனால் வந்து சினிமா இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க, அவங்களாம் தாண்டி நீங்கள் அவங்க ஸ்பீச், இவரோட ஸ்பீச் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் விஜய் ரசிகர், அதனால் அவர் ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ அவருக்கு போடலாம், ஒரு மாற்றம் உருவாகும்னு நினைக்கிறேன். ஒரு ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வீட்டிலலாம் யாராவது நீங்கள் சொல்லி ஓட்டு போடுவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்காது. எனக்கு நான் சொல்லி நான் போட்டால் தான் ஓட்டு, அதெல்லாம் போட மாட்டாங்க. அப்பெல்லாம் யாரும் வந்தால் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். அப்படி சொன்னால் என்னென்ன காரணம்? யார் கேட்டாலும் விஜய் வந்தால் நல்லா இருக்கும், விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஒரு சேஞ்சஸ் இருக்கும், கவர்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கும், நல்லது பண்ணுவார். ஆனால் திமுகவை எதிர்த்து விஜய் வெற்றி பெற முடியுமா? பெறணும், வெற்றி பெறணும். அப்படி எப்படி சொல்லணும்? எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் குடும்பமான விஜய்க்கு ஓட்டு போட. ஆமாம், அது உண்மை. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? உங்களுக்கு நீங்கள் சார்ந்த ஆளுங்கள்லாம் இப்போ வீட்டில் இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லுங்கள்? விஜய் தான் வரணும். விஜய் அரசியலுக்கு வரணும். விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே தவிர அவருக்கு நடிக்க தான் தெரியும். வேறு ஒன்றும் அவர் அரசியலில் புதுசாக குச்சே அவர் என்ன பண்ணுவார்?
ஒன்றும் இல்லை. அவர் செடிக்கு தண்ணி அடிக்க முடியுமா? அவர் சொந்தமாக அதில் வச்சு தான் அடிக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அரசியலுக்கு எப்படி வர முடியும்? அப்படியே வந்தாலும் விஜயகாந்தை கூட கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. உங்களுக்கு எந்த கட்சினா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எந்த கட்சியும் பிடிக்காது. ஆனால் அதாவது டிஎம்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கலைஞரை பிடிக்காது. ஆனால் எம்ஜிஆர் பிடிக்கும். ஆனால் இது பிடிக்காது. திமுக பயந்துட்டுன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை. ஆனால் என்னுடைய கருத்துக்கள் வரைக்கும் அது சும்மா. சரியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக அவர் இப்படி வந்தால் தான் வர முடியும். என்ன அப்படி மிஞ்சி இது விஜயகாந்த் இல்லைன்னா ஏடிஎம்கேல கண்டிப்பாக வரலாம். என்ன நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க? விஜய் வந்தால் வெற்றி பெற முடியுமா? அது மக்கள் பொறுத்து தான் இருக்குது. இந்த மக்கள் இப்போ கூட்டமாக ஒரு மாற்றம் வேணும், நாங்கள் அதிமுக மாற்றி ஓட்டு போட்டோம், இன்னும் ஒரு மாற்றம் வேணுங்கிறாங்க. நீங்கள் எப்படிக்கா பார்க்குறீங்க? ஒருவேளை விஜய்க்கு எல்லாம் வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கா? உங்களோட பழகிறவங்களும் என்னக்கா சொல்கிறாங்க? சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஓட்டு போடும்போது எந்த பக்கம் சாய்வாங்கன்னே தெரியாது. உங்களுக்கு எந்த கட்சிக்கு ரொம்ப பிடிக்கும்? யார் வந்தால் தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாவா? மக்களாட்சி தான் பெரிய ஆட்சி. எல்லாம் அது ஓட்டு போடுறோம் அது போடுறோன்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்துறாங்க. யாருன்னே சொல்ல முடியல. வர வரைக்கும் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் நம்மளை திருப்பி விட்டுடுறாங்க. கொடுத்து பாருங்க, கொடுக்கலாம். இந்த கொடுத்துட்டு ஜெயிச்சிட்டாருன்னா அவர் எப்படி செய்கிறாரு என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் 5 வருஷம் பொறுத்து ஓட்டு போடுறது நம்ம இஷ்டம். ஆமாம். விஜயகாந்த் இது அப்படின்னு கண்டிப்பாக அது ஒன்றும் நிச்சயம் உண்டு. ஆனால் விஜயகாந்த் விஜய் அவர் எல்லாமே செய்யலாம். ஆனால் வேறு மாதிரி மாற்றமாக எடுத்து 2 பேருக்கும் ஈக்குவலாக தாண்டி அதை நேரடியாக செய்யணும். நேரடியாக செஞ்சார்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவர் ஜெயிப்பார். இருக்குதுங்க, ஆனால் வரத்துக்கு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சொல்ல மூடலண்ணா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிக்குமா? விஜய் பிடிக்குமா? பிடிக்குண்ணா. படம் நல்லா பார்ப்போம், நல்லவர் தான். வாய்ப்பு கொடுக்கணுண்ணா, கண்டிப்பாக கொடுக்கும். நான் பெரம்பலூர். இப்போ தான் வந்திருக்காரு அவர் அரசியலில், இப்போ தான் நுழைஞ்சிருக்காரு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் ஏதோ கணிசமான ஓட்டுக்கு வருவாங்க. ஆமாம், கூட்டணியோடு வச்சாங்கன்னா ஓரளவு வாங்க சான்ஸ் இருக்குது. அது ஓட்டு லேடிஸ் ஓட்டு அவங்களுக்கு உழவு கண்டிப்பான முறையில். எப்படி அது அது நடிப்பு இருக்கிறத பற்றி தான், மற்றபடிக்கு எல்லாம் எம்ஜிஆர் மாதிரிலாம் வர மாதிரி சான்ஸ் இல்லை. கூட்டணி வச்சா ஓரளவு கணிசமான ஓட்டு வாங்க சான்ஸ் இருக்குது. சார் ஓகே தாங்க சார், நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம், நம்பிக்கை இருக்குது. விஜய் ஃபேன், விஜய்னா பிடிக்கும், அதனால ஒரு நம்பிக்கை நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை. பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு துளி கொஞ்சம் டவுட்டும் இருக்குது, பார்க்கலாம். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நல்லாவும் இப்போ பேசுகிறதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க. சரி பார்க்கலாம். ஆனால் திமுக இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடாமல் இருந்துருவீங்களா? இல்லைங்க சார், ஓட்டு போடுவோம், பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் ஓட்டு போட்டால் தான் வின் பண்ண முடியும், நல்லாவும் பண்ணணும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. குடும்பமாக என் பையனுக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் ஓட்டு போட போகிறேன், என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அதனால ஓட்டு போட போகிறேன் அப்படி இல்லைங்க சார், பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் பர்சனலாக, அதனால் நான் போடுவேன். மற்றபடி என் ஃபேமிலியை நான் சொல்ல முடியாது, அவங்கவுங்க விருப்பங்கள். நீங்கள் எந்த ஈரோடு.